இணைந்திருக்கிறோம் நேர்களே. வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியோடாக இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதியான தலைப்பு பகுதிகளை வந்திருக்கும். தலைப்பு பகுதியில் நாங்கள் இன்றைக்கு என்ன விடயங்களை கதைக்க போகிறோம் என்றால், இன்றைய பத்திரிகையிலே புலந்தக்கூடிய விடயங்களை தான் பெரிதும் கதைக்க போகிறோம். ஏனென்றால் இது கதைக்க வேண்டிய விடயமாகவும் இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு எல்லா பத்திரிகையிலும் எந்த பத்திரிகையை திறந்தாலும் இன்றைக்கு நேற்றைய யாழ்ப்பாண அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தினுடைய செய்திகள், புகைப்படங்கள், அங்கே இருக்கக்கூடிய இந்த பண்ணான விடயங்கள் என்று அங்கே ஒரு நல்ல விடயங்கள் நடந்தா தெரியவில்லை. எல்லாமே ஃபுல்லாக பண்ணான விடயங்களாகத்தான் இருந்தது. குறிப்பாக இந்த நாங்கள் பாடசாலை காலங்களிலே இந்த வகுப்புரை டீச்சர் சொல்லிட்டு போவார், கதைச்சீர்கள் என்றால் உளப்படி செஞ்சா மொனிட்டர் அவையில பேர் எழுதி ஸ்டார் போட்டு வைக்கணும். கடுமையாக ஸ்டார் வாங்குறார்கள் எல்லாம் அடி விடும். அதே போலதான் நேற்று இல்ல டீச்சர் அவர் இப்படி சொன்னார் இவர் சொன்னார் என்ற மாதிரி டீச்சரையும் மதிக்காம நேற்று தங்களுக்குள்ளேயே மாறி மாறி அடிபட்டு ஒரு மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது இடைநடுவிலே நிறுத்தப்பட்டு முடிப்பது என்பது நாங்கள் பெருமைப்பட வேண்டிய விடயம் இல்லை, அது அவமானப்பட வேண்டிய விடயமாகத்தான் இருக்கிறது. புலம்பெயர் தேசங்களில் வாழக்கூடிய பலரும் கேள்விகள் கேட்டதால் மாவட்ட குழு கூட்டத்தை தொடர முடியாமல் போனது, இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி என்றெல்லாம் நீங்கள் தெரிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலேயே உங்களுடைய மனநிலையில பல மாற்றங்களை கொண்டாருங்கள். நீங்கள் 1990களுக்குள்ளேயே பலர் இருந்து கொண்டிருக்கிறீர்கள், எல்லாரையும் சொல்லவில்லை. அந்த நிலை இன்றைக்கும் வடமாகாணம், யாழ்ப்பாணம், தமிழ் பிரதேசங்கள் அப்படியே தான் இருக்கிற நிலையை மாற்றி கொடுங்க. கொஞ்சம் இங்க ஒரு மாதம் பாரு அந்த வெக்கேஷன் டைம்ல எல்லாத்தையும் உணர்ந்து கொள்ள பாருங்கள். என்றால் நீங்கள் நினைப்பது போல இங்கு இல்லை என்பதை முதலிலே விளங்கிக் கொள்ளுங்கள். அதை தாண்டி இந்த மாவட்டத்துக்கு நிறைய தேவைப்படுது. அதையெல்லாம் விட்டு மூத்த அரசியல்வாதிகள் ஒரு கூட்டத்திலிருந்து வெளியேறுவது என்பது எல்லாம் ஒரு மிகப்பெரிய பாரதூரமான விடயமாக இருக்குது. இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு எதையெல்லாம் உதாரணமாக கொண்டு போகிறோம். இளைஞர்களை அரசியலுக்கு வாருங்கள் என்று கூறக்கூடிய நீங்கள் இளைஞர்களுக்கு யாரை முன்னுதாரணமாக காட்டப் போகிறீர்கள் என்ற கேள்வி கூட இந்த சமூகத்திலே பெரிய அளவிலே இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் உள்ளூராட்சி தேர்தலில் பல இளைஞர்களை வேட்பாளராக நிறுத்த ஆயத்தமாய் கொண்டிருக்கும் பொழுது இவ்வாறான உதாரணங்களை காட்டுவது இது பாராளுமன்றத்தில் நடைபெற்ற விடயங்களாக இருக்கட்டும், அதே போல இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நடைபெறும் விடயங்களாக இருக்கட்டும், இவைதான் என்ன செய்ய போகிறோம் என்றால் இவற்றினுடைய பிரதிபலிப்பு தான் இனி உள்ளூராட்சி சபைகளில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டங்களிலும் இதே பிரச்சனைகள் தான் வரப்போகிறது. ஒருவேளை மாகாண சபை தேர்தல் நடந்து மாகாண சபை அமைக்கப்பட்டால் அங்கே நடக்கக்கூடிய விடயங்களிலும் இவைதான் நடக்கப் போகிறது என்பதற்கு இவைதான் உதாரணமாக அமையப் போகிறது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய தினக்குரலுடைய ஆசிரியர் தலைவர் அழகாக இதை பற்றி தான் கூறியிருந்தது. இந்த பிரச்சனைகளுக்கு என்ன காரணம், எதை விதைக்கிறோமோ அதுதான் எங்களுக்கு அறுவடையாக கிடைக்கப் போகிறது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் என்பது போல நாங்கள் பாராளுமன்ற தேர்தலிலே எதை விதைத்திருக்கிறோமோ அதைத்தான் இன்றைக்கு அறுவடை செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் இங்கே இன்னொரு விடயமாக இருக்கு. கேள்விகள் கேட்பது என்பது வரவேற்கத்தக்க விடயம். ஆனால் கேள்விகள் இன்னொருவரை அவமானப்படுத்துவதாக அல்லது வெளிக்கொணரப்பட வேண்டிய விடயத்தை வெளிக்கொணராத வரையிலே அடித்து அமர்த்துவதாக இருக்கக்கூடாது. இது தொடர்ச்சியாக நடைபெற்றது. வேலணை ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், அதை தொடர்ந்து நல்லூர் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், தொடர்ச்சியாக யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தொடர்ச்சியாக இந்த செயற்பாடு நடைபெற்றுக் கொண்டு முகம் சுளிக்கக்கூடிய வகையிலே இருக்கிறது. இதை தாண்டி இந்த விடயங்கள் எல்லாம் இன்றைக்கு காணொலிகளூடாக சிலர் பேசுவார்கள் என்பதற்காகவே பல மீடியாக்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள், பல காணொலி எடுக்கும் நபர்கள் இருக்கிறார்கள். இது இன்றைக்கு இலங்கையோடு நின்று விடக்கூடிய விடயம் அல்ல, இது உலக அளவிலே பேசு பொருள். உலகில் இருக்கக்கூடிய எல்லாரும் இந்த காணொலிகளை பார்க்கிறார்கள். குறிப்பாக இந்தியாவினுடைய தென்னிந்தியாவினுடைய தமிழ்நாட்டு அரசியல் இருக்கக்கூடிய மீம்ஸ், அங்கே இருக்கக்கூடிய கேலியான விடயங்கள், அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பேசக்கூடிய விடயங்களை நாங்கள் எவ்வாறு நகைத்து அவர்களுடைய அரசியலை மட்டம் தட்டி கதைக்கிறோமோ அதே போல நாங்கள் இன்றைக்கு செய்யக்கூடிய அரசியலையும் இந்த சமூகத்திலே எல்லாரும் சமூகம் என்பதை தந்து உலக அளவிலே அனைவரும் கேலியாக மாற்ற வேண்டிய விடயமாக மாறப்போகிற விடயமாக மாறிக்கொண்டு இருக்கிறது என்பதை தாண்டி பல தனிப்பட்ட விமர்சனங்கள், அவருடைய வாழ்க்கை சார்ந்த விமர்சனங்கள், நான் அது படித்திருக்கிறேன், நீ அந்த வேலை செய்தாய், நீ இந்த வேலை செய்யா என்றெல்லாம் சொல்வதெல்லாம் ஒரு கூட்டத்திலே பேசப்பட வேண்டிய விடயமா என்பதை தான் கேள்வியாக இருக்கு. ஒரு பக்கம் எங்களுடைய அரசியல் நாங்கள் யாரையெல்லாம் வாக்கு போட்டு மாற்றத்துக்கானவர்கள், புதியவர்கள், எங்களுக்கானவர்கள், ஊழலை கொண்டு வருவார்கள் அனுப்பியவர்கள் எல்லாம் இங்காலை இப்படி ஒரு குரலை வித்தைகள், குரங்கு செடிகள் காட்டிக்கொண்டு இருக்க, இன்னொரு பக்கம் புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடிய எங்களுடைய இளம் தலைமுறையினர் அங்கே அரசியல் செய்யக்கூடியவர்கள் நாங்கள் பட்ட வழிகளுக்காக அவர்கள் மிகப்பெரிய அளவிலே அரசியலை செய்து கொண்டு இருக்கிறார். குறிப்பாக பிரித்தானியாவில் இந்த போர்க்குற்றவாளிகள் என்று அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் தடை, குறிப்பாக இந்த கருணா சவேந்திர டி சில்வா உட்பட 4 பேருக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடையை தமிழ் இளைஞர்கள் சாதித்திருக்கிறார்கள். பிரித்தானியாவிலே வாழக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழ் இளைஞர்கள் சாதித்திருக்கிறார்கள் என்று பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் கூறி வருகின்றன. அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் பெண் பாராளுமன்ற உறுப்பினர் கூட இது தொடர்பாக நான் தொடர்ச்சியாக குரல் கொடுப்பேன் என்று இளம் பெண் ஆவேசமாக கூறி, அதே தாண்டி கனேடியாவில் இருக்கக்கூடிய ஹரியானந்த சங்கரி, புதிய நீதி அமைச்சராக உருவாகி இருக்கக்கூடிய ஹரியானந்த சங்கரி கூட இதை தான் வரவேற்கிறேன் என்னும் பொழுது புலம்பெயர் தேசங்களில் எங்கள் அரசியல் நிலை பெற்று விட்டது, அங்கே நாங்கள் பேசுபொருளாக மாற தொடங்கி இருக்கிறோம், எங்களுடைய உரிமைகளை சொந்த மண்ணிலே வந்தெடுக்க விட்டாலும் புலம்பெயர் தேசங்களிலே அதற்கான ஆயத்த பணிகளை அவர்கள் மிகச்சிறப்பாக மேற்கொண்டுள்ளார். ஆனால் எங்கள் தேசங்களிலே அரசியல் என்னவாகி கொண்டு இருக்கிறது என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அதே போல அலி சப்ரி மீண்டும் ஒரு இனவாதம் கருத்தை தூண்டுகோல கூறியிருக்கிறார். பிரிவினைக்காரர்களாக இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள் மீண்டும் எங்கள் மீது இந்த இதை பிரயோகிக்க தொடங்கியிருக்கிறார்கள். அதுக்கு உதாரணம் பிரித்தானியாவில் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய
தடை சர்வதேச தடை என்று கூறியிருக்கும் பொழுது எங்கே என்று பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இதை வைத்தும் இனவாத அரசியல்கள் செய்வார்கள். அதை தாண்டி ஒரு மனவருத்தத்தக்க விடயம் இதுவாகத்தான் இருக்கிறது. அதே போல மூத்த அரசியல்வாதிகளுக்கு மதிப்பில்லை, மூத்த அரசியல்வாதிகள் கூட்டத்தை விட்டு வெளியேறுவது என்று இவ்வாறு பொதுமக்கள் இருக்கக்கூடிய அவை, அரசு அதிகாரிகள் இருக்கக்கூடிய அவை, படித்தவர்கள் கற்றவர்கள் என்று பலர் இருக்கக்கூடிய அவையிலே இவ்வாறு அநாகரியம். அது யார் என்று சொல்ல மாட்டேன், எல்லாருமே அங்கே இருக்கக்கூடிய பிழை விட்ட எல்லாருமே பிழையாளிகள். அதை தாண்டி நாங்கள் எல்லாருமே பிழை விடுகிறான் என்பதற்காண்டி அவர்களை பிழை விட்டவர்கள் தான் பிழை என்று இல்லை, தெரிவு செய்து அனுப்பிக்கக்கூடிய எங்களுடைய பிழையும் மிகப்பெரிய பிழையாக இருக்கிறது. எனவே நாங்கள் அனுபவங்களிலிருந்து பல படிப்பினைகளை உணர்ந்து கொள்ள வேண்டியவராக இருக்கிறது. நாங்கள் இன்னும் அபிவிருத்தி அடைய வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கிறது. நாங்கள் பேச வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கிறது. எங்களுக்குள் பேசுபொருளாக வேண்டிய விடயங்கள் பல இருக்கிறது. எல்லாவற்றையுமே பேச வேண்டும். கேள்விகளில் கேட்பதை ஒருபோதும் நாங்கள் பிழை என்று கூற மாட்டோம். அந்த கேள்விகள் நியாயமானதாக இருக்க வேண்டும். கேள்விகள் அடுத்தவரை அவமதிப்பதாக இருக்கக்கூடாது. கேள்விகளால் சமூகத்திலே மாற்றம் உருவாகுமா என்ற ரீதியிலே யோசித்து நாங்கள் கேள்விகளை கேட்க வேண்டும். அதை தாண்டி என்ன கதைக்கிறோம் என்று தெரியாமலேயே கதைப்பது, ஒரு தரவுகள் இல்லாமல் போய் கதைப்பது, சில இடங்களிலே நேற்று கேட்கப்பட்ட சில கேள்விகள் நியாயமான கேள்விகளாக இருந்த தரவுகள் இல்லாமல் அரசு அதிகாரிகள் வருவது, அதை ஒருங்கிணைப்பு தலைவர் அமைச்சர் சந்திரசேகர் கூட இனி வரும்பொழுது அரசு அதிகாரிகள் கட்டாயம் தரவுகளோடு வரும் அவ்வாறான விடயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அது பாராட்டத்தக்க விடயம். அதை தாண்டி தேவையில்லாமல் நக்கல், நையாண்டி, இந்த சமூக வலைத்தளங்கள் செய்யக்கூடிய அரசியலை அங்குமே செய்வதை தவிர்த்துக் கொள்கிறோம். நாங்கள் ஏற்கனவே கூறுவது போல உள்ளூராட்சி தேர்தல் நெருங்குகிற காரணத்தினால் பல கண்காட்சிகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும், பல வித்தையாக இருக்கும். அதைத்தான் இன்றைக்கு ஈழநாடு தினக்குரல் பத்திரிகையும் கூறியிருந்தார்கள். ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் காட்டிய வித்தைகள் என்று செய்தியும் புலர்ந்திருக்கு. எனவே இவ்வாறான விடயங்களை விட்டு நாங்கள் என்ன எங்களுக்கு தேவை, இந்த மக்கள் எங்களை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள், இவ்வளவு பேர் தங்களுடைய வாக்குகள் எங்களுக்கு கொடுத்துக்காக எங்களை நம்பி ஒரு மாற்றத்துக்காக பழைய அரசியல்வாதிகளை தூக்கிவிட்டு தந்துகள், அவர்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்று சிந்தித்து செயற்படுங்கள் என்பதை தயவு கொண்டு நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. உங்களை முன்னுதாரணமாக எடுத்து இந்த உள்ளூராட்சி அரசியல் இறங்கக்கூடிய இளைஞர்களுக்கும் பிழையான வழிகளை காட்டிவிடாதீர்கள் என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்கிறோம். நிச்சயமாகத்தான் ஒரு வாக்குச்சீட்டு ஒரு துப்பாக்கியின் தோட்டாவை விட பலமானது அப்படி என்று சொல்லுவார்கள். அது எங்களுடைய பிரதேசங்களில் கண்ணூடாகவே காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் சரியானவர்களுக்கு வாக்களித்திருந்தால் இன்றைக்கு சரியான முறையில் எங்களுடைய பாதைகள் பயணித்திருக்கும். இன்றைக்கு யாழ்ப்பாணமும் யாழ்ப்பாணத்தினுடைய அரசியல் கலாச்சாரமும் ஏனைய பிரதேசங்களில் இருப்பவர்களால் ஒரு கேளிக்கையாக பார்க்கக்கூடிய மாற்றப்பட்டு விட்டது. சிலருக்கு நம்பி வாக்களித்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே முட்டாளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் சிலர் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் அப்படி அரசியல் தெரிந்தவர்கள் யாருமே இல்லையா என்று நக்கல்களும் கேலிகளுக்கும் ஒட்டுமொத்த பிரதேசமுமே உள்ளாகி இருக்கக்கூடியதை நாங்கள் கண்ணூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் ஒரு வாக்குச்சீட்டு என்பது ஒரு துப்பாக்கி தோட்டாவை விட பலமானது அப்படி என்பதற்கு சரியான உதாரணம் எங்கள் பிரதேசத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் தான். குறிப்பாக நல்லூர் ஒருங்கிணைப்பு குழு கூட்டமாக இருக்கட்டும், நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் எல்லாமே கூட்டத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் பரபரப்பான செய்திகளாகவும் தமிழ் அரசியல்வாதிகளினுடைய அவர்களுடைய செயற்பாடுகளை தாண்டி அதெல்லாம் இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல ஒரு மீன்ஸாக மாற்றப்படுகின்ற நிலைமைக்கு எங்களுடைய பிரதேசத்தின் அரசியல் நிலைமை இருக்கின்றது என்பது வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. இனி வரும் காலங்களில் ஆவது என்று நாங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கின்ற பொழுது தற்பொழுது இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த பிழைகளை திருத்துவது யார் என்பதும், நாங்கள் எங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய அனுப்பியவர்கள் எல்லாம் தங்களுக்குள் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்களுக்காக சண்டை பிடித்தாலும் பரவாயில்லை, நீ அப்படி நான் இப்படி என்று அந்த ஊர்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் சண்டைகள் இடம்பெற மாதிரி ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இப்படியா இருக்கிறது என்பதை நினைக்கின்ற பொழுது நிலைமை கவலைக்கிடமாகத்தான் இருக்கின்றது. இப்ப இந்த பிரச்சனைகளை பற்றி எல்லாம் ஹரியரன் விரிவாகவே சொல்லியிருந்தார். உண்மையில் இனிவரும் காலங்களிலாவது மக்கள் தயவு செய்து உங்களுடைய வாக்குச்சீட்டுகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உள்ளூராட்சி தேர்தல் வரப்போகின்றது, அதிலாவது சரியான முறையில் உங்களுடைய வாக்குச்சீட்டுகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருவரை தெரிவு செய்து விட்டு நாங்கள் வருத்தப்பட்டு எந்த பயனும் இல்லை. அவர்கள் அந்த அதிகாரத்திற்கு வந்து விட்டார்கள். அவர் ஹரியரன் சொன்ன மாதிரி வினை விதைத்தவர்கள் வினை அறுவடை செய்யத்தான் வேண்டும். நாங்கள் தான் தெரிவு செய்து அனுப்பி இருக்கிறோம் என்ற பட்சத்தில் இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் நாங்கள் எதிர்நோக்க வேண்டியவர்களாகத்தான் இருக்கிறோம். அதை தாண்டி அதிகம் பேசப்பட வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த பிரிட்டன் விதித்துள்ள தடை, முன்னாள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தவர்கள், குறிப்பாக அநீதியான முறையில் மனித உரிமைகளை மீறல்களை செய்தவர்களும், சட்டத்திற்கு புறம்பாக படுகொலை செய்தவர்கள், பெண்களை பாலியல் வன்புணர்வுகள் இப்படி என்ற பல குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் நால்வருக்கு, இலங்கையைச் சேர்ந்த நால்வருக்கு, அதில் குறிப்பாக கருணா அம்மான் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கும் இந்த பிரிட்டன் தடை விதித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதில் அவர்களுடைய கருத்து என்னவென்று சொன்னால்,
குறிப்பாக கருணா அம்மான் அவர்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறதுன்னு சொன்னால், தான் இதை நினைத்து இந்த தடையை நினைத்து பெரிதாக அலட்டிக் கொள்ள போவதில்லை அப்படி என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். இது தன்னுடைய அரசியலை எந்த விதத்திலும் பாதிக்காது அப்படி என்ற ஒரு கருத்தை தான் போர்க்காலங்களின் பின்னர் பிரிட்டனிடம் தஞ்சம் அடைந்த பொழுது எதற்காக அவர்கள் என்னை பாதுகாத்தார்கள், எதற்காக என்னை பாதுகாப்பாக மீண்டும் நாட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள், அப்படி என்று சொன்னால் நான் அவ்வளவு மனித உரிமை மீறல்களை செய்திருந்தேன் அப்படி என்று சொன்னால் அவர்கள் அப்பொழுதே என்னை தண்டித்திருக்கலாம் தானே என்று அவர் கேள்விகளை எழுப்பியிருந்தார். தன்னையும் தன்னுடைய அரசியல் பயணத்தையும் இந்த பிரிட்டன் தடை எந்த விதத்திலும் பாதிக்காது அப்படி என்ற கருத்தை அவர் முன்வைத்திருந்தார். இது தனிப்பட்ட ரீதியில் ஒரு அரசியல்வாதி தனிப்பட்ட ரீதியில் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் சிந்திப்பதற்கான முழு உதாரணமாக இது இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய நாட்டின் பொதுஜன பெரமுனவாக இருக்கட்டும், ஏனைய அரசியல் கட்சிகள் குறிப்பாக சரத் வீரசேகர எல்லாருமே தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், பிரிட்டனுடைய தடை இலங்கை அரசிற்கு, ஒட்டுமொத்தமாக இலங்கை அரசு இலங்கை நாட்டிற்கு ஒரு பெரும் சவாலாகத்தான் இருக்கின்ற பொழுது இது ஒரு முதற்கட்ட நடவடிக்கை. இதை பார்த்து ஏனைய நாடுகளும் இலங்கைக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். இலங்கைக்கு இது பெரும் சவாலாக இருக்க போகின்றது அப்படி என்று பல அரசியல் தலைவர்களும் எச்சரித்திருக்கிறார்கள். இதை பயன்படுத்தியும் சிலர் அரசியல் செய்கிறார்கள். இனவாதத்தால் பிரிந்திருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள் சரியான முறையில் விடாமுயற்சி செய்கிறார்கள் அப்படி என்றெல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு இனம் தனக்கான நியாயத்தை சர்வதேச ரீதியில் சர்வதேச நீதிமன்றத்தில் கோருகின்றது என்ற பட்சத்தில் இதை வைத்து இனவாதம் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளும் இங்கு இருக்கிறார்கள். குறிப்பாக வடக்கு கிழக்கிலேயே பேரினவாத அரசியல், குறிப்பாக இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சி முறை சிங்கள அரசியல்வாதிகளை நம்பி வாக்களிக்க தயாராக இருக்கின்ற நிலையில் தங்களுடைய அரசியல்வாதிகளாக அவர்களை ஏற்றுக்கொள்ள தமிழ் மக்கள் தயாராக இருக்கின்ற நிலையில் சர்வதேச ரீதியில் எதற்கு மக்களை பிளவுபடுத்துகிறீர்கள் அப்படி என்ற கேள்விகளும் கேட்டிருந்தார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மீது நம்பிக்கை தன்மை தமிழ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்திருந்தாலும் முன்னாள் ஜனாதிபதிகளாக இருக்கட்டும், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல்வாதிகள் தமிழ் மக்களுக்கு இணைத்திருக்கக்கூடிய இனப்படுகொலைகளாக இருக்கட்டும் அல்லது இந்த பிரதேசங்களில் அவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய வன்முறைகள், சட்டத்திற்கு புறம்பான கொலைகளுக்கு எல்லாமே சர்வதேச ரீதியில் நியாயம் அது தொடர்பான ஒரு நகர்வுகள் ஏற்படுகிறது என்பது இந்த பிரதேசத்தில் இங்க இருக்கக்கூடிய தலைமுறைக்கு ஏதோ ஒரு அவர்கள் செய்த போராட்டத்திற்கான ஒரு வெற்றியாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பிரிட்டன் பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்களும் தான் இதற்கான அழுத்தத்தை தொடர்ச்சியாக வழங்குவேன், இலங்கை மக்களுக்கு ஏற்பட்ட அநீதி, இலங்கை தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட அநீதிக்காக தான் அழுத்தத்தையும் குரலையும் கொடுப்பேன் அப்படி என்று அவர் கூறியிருந்தார். குறிப்பாக அங்கு பல்லாயிரக்கணக்கான உயிர் கொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களினுடைய உறவுகள் இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உயிர் வாழும் வரைக்கும் அந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த தலைமுறை இத்தனை துயரங்களையும் சோகங்களையும் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அடுத்த இளைய தலைமுறைக்காவது இந்த நியாயம் கிடைக்க வேண்டும், அதற்காக தான் குரல் கொடுப்பேன் சர்வதேச அரங்கில் அப்படி என்று அவர் ஒரு உறுதிமொழியை வழங்கி இருக்கிறார். இதற்கு ஆதரவாகவும் கனடாவின் நீதி அமைச்சரும் தான் இதற்கு பிரிட்டனுடைய இந்த தடை வரவேற்கத்தக்கது அப்படி என்ற விடயங்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த விடயங்கள் குறிப்பாக ஐநாவில் மேற்கொள்ளப்பட்ட பிரேரணைகளே இலங்கைக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருந்த நிலையில் இந்த பிரிட்டன் விதித்திருக்கக்கூடிய தடை முதற்கட்ட நகர்வு என்பது இலங்கை அரசாங்கத்திற்கும் குறிப்பாக முன்னாள் குற்றவாளிகளுக்கும் இது ஒரு முன்னாள் ஜனாதிபதிகளாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் இருந்திருக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கு இது ஒரு பெரும் சவாலாகத்தான் இருக்கிறது. இதுதான் பெரும்பாலும் மிக முக்கியமான விஷயங்களாக எங்களுடைய பிரதேசங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயங்கள். அதை விட பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தேசிய பாதுகாப்பிற்கு எந்த அச்சுறுத்தலும் கிடையாது, நீதிமன்றங்களில் துப்பாக்கிச் சூடுகள் நடந்தாலும் பாரதூரமான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் எங்களுடைய நாட்டில் இடம்பெற்றாலும் வைத்தியசாலை மருத்துவமனையில் ஒரு வைத்தியர் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தாலும் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் கிடையாது என்று அவர் தெரிவித்திருப்பது கொஞ்சம் அவர் அப்டேட் பண்ணிக்கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி இருக்கின்றது. இவைதான் ஹரிகரன் பொதுவாக இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. எனவே இவ்வாறான விடயங்கள்லாம் இன்றைக்கு பத்திரிகைகளில் முக்கியமான விடயங்களாக இருக்குது. அவற்றை நாங்கள் உங்களுக்கு சேர்த்திருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லக்கூடிய நான் என்று உங்கள் அன்பின் ஹரிகரன் மற்றும் ஹாத்தியாயினி. நன்றி நேயர்களே.